தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக அமைச்சரை சட்டசபையில் தாக்கிய அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக அமைச்சரை சட்டசபையில் தாக்கிய அதிமுக எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இது 1999ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. தமிழக நிதிநிலை அறிக்கை சம்பந்தமாக சட்டசபையில் விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அனல் பறக்கும் விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது அதிமுக சார்பில் 5 சட்டசபை உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அதில் ஒருவர் தாமரைக்கனி ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியிலிருந்து சுயேட்சையாக தேர்வு செய்யப்பட்டு பிற்காலத்தில் அதிமுகவில் இணைந்தவர். இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, எம்ஜிஆரின் விசுவாசி. செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மாள் அணியில் இருந்தார். அதிமுக ஒன்றுபட்ட பிறகு ஜெயலலிதா அணியில் இருந்தார். 96ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் பேசிக் கொண்டிருந்தார். அமைச்சரின் பேச்சால் கோபமடைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமரைக்கனி அமைச்சரை தன்னுடைய கையால் 3 முறை தாக்கினார். அப்பொழுது தாமரைக்கனியின் கையில் அணிந்திருந்த மோதிரம் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தின் கன்னத்தை கிழித்தது, இரத்தம் கொட்டியது. உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு செல்லப்பட்டார். தாமரைக்கனி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். தமிழக அமைச்சரை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தாமரைக்கனி அப்பொழுது தாக்கியது பரபரப்பாக பேசப்பட்டது. பிற்காலத்தில் செல்வி ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதிமுகவிலிருந்து தாமரைக்கனி நீக்கப்பட்டார். பின்பு திமுகவில் இணைந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி தலைவராகவும் தாமரைக்கனி பணியாற்றினார். தாமரைக்கனியின் மகன் இன்பத்தமிழன் அதிமுக செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டசபையில் தமிழக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்தை தாக்கிய அதிமுக எம்எல்ஏ யார் என்று சொன்னால் அது தாமரைக்கனி ஆகும்.